இன்றைக்கி நம்ம ஔஷதகிரின்னு ஒரு மலைக்கு வந்திருக்கோம். மூலிகை மலைன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஔஷதகிரி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ அந்த மலையை ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வச்சுருக்காங்க. வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த மலை முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏறதுக்கு படிக்கட்டுலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மலை முழுக்கும் பார்த்தோன்னா படிக்கட்டோட எண்ணிக்கை பார்த்தோன்னா 508 படிக்கட்டுகள் இருக்குது. தொடர்ந்து ஏறுவோம். ரொம்ப வெயில் அடிக்குது. எவ்வளோ செங்குத்தாக ஏறுது பாருங்க. கண்டிப்பாக வரும்போது வாட்டர் பாட்டிலு என்ன ஸ்நாக்ஸ் என்ன கொண்டு வாங்க, நட்ஸு அந்த மாதிரி எடுத்துவாங்க. தொடர்ந்து ஏறுவோம். இங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்க. அண்டு இவர் தான் நம்ம நண்பர் கூட தான் வந்திருக்கோம். ப்ரோ ஹாய் சொல்லுங்க கொஞ்சம். ஹாய். ப்ரோ பேர் பார்த்தீங்கன்னா ஜெகன். நம்மளுக்கு இன்றைக்கி அவர் நம்மளுக்கு வீடியோ எடுத்து தராரு. வீடியோ எடுக்கிறதும் இவர் தான். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் உங்கள் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி ப்ரோ இருக்கு? கஷ்டமாக இருக்கா? நடந்தது கிடையாது இதுமாரி. நான் அதுவும் மலை மேலே நடந்தது கிடையாது, நடந்தது கிடையாதுங்க. புதுசாக நடந்தாலும் கஷ்டமாக இருக்கு. செம்மையாக முடிச்சு ப்ரோ. இப்போ நம்ம பாதி தூரம் ஏறி இருக்கோம். இடது பக்கமாக வழி இங்கே போகுது. வாங்க பார்ப்போம். நல்லா இருக்கு ப்ரோ. பார்த்தோம்னா ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மலையிலையும் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கல் அடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுடைய நேர்த்தி கடன் கனவு அதெல்லாம் நிறைவேற அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ நம்மளுடைய கனவும் நிறைவேற்றுற மாதிரி நம்மளும் அடுக்கலாம். வாங்க ப்ரோ விளையாடுக்கலாமா? ஏன்னா ஆசை வச்சுக்கணுமா? அடியாச்சு. வாங்க நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம் திருப்பி. மலையேறும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி பாட்டில் கொஞ்சம் கொண்டு வாங்க. சரியான வெயில் அடிக்குது. நீங்கள் வெயில் டைமில் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன மர செடிகள் இருக்குது பக்கத்தில், கொஞ்சம் ஒதுங்கி வாங்க, தண்ணி குடிக்கலாம். ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மலை ஏறல, அதான் பயங்கரமாக மூச்சு வாங்குது. சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு திரும்பி மலையேற ஆரம்பிக்கலாம். எவ்வளோ பூ போட்டு வச்சுருக்காங்க ப்ரோ. பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த மாதிரி குப்பைங்க நிறைய போடாதீங்க. பாருங்கள் ஃபுல்லாக வாட்டர் பாட்டில்ஸ் தான். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஆப்பு
காப்பு காடு வேறு, ரிசர்வ் ஃபாரஸ்ட். நம்மளே வந்து அழிக்கிற மாதிரி இது. தயவுசெய்து இந்த மாதிரி போடாதீங்க நீங்கள் வர மாதிரி. ஆனால் மற்ற மலையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமாச்சு யாருன்னா வரவங்க கண்டிப்பாக அது குப்பைலாம் போடாதீங்க. அப்புறம் வீட்டில் என்ன குழம்பு? என்ன குழம்பு? நக்கல்யா அவனுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மலையேறி ஒரு 15 நிமிஷம் ஆகும். மலைக்கிட்ட வந்துட்டோம். வாங்க. இப்போ நம்ம இந்த மலைக்கு வந்துட்டோம். ஆனால் நட சாத்தப்பட்டிருக்கு. ஐயரை பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் டைமிங் சொன்னார். நான் கடைசியே சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த கோயில் இந்த மலையோட உச்சியில் இருக்கோம். இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு நான் காமிக்கிறேன். வாங்க. நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது. நிறைய குரங்கு இருக்கோம். நாங்கள் குரங்கு கூட காணோம். ஏன்னா நெட்டில் பார்த்தபோது குரங்கு தொல்லை அவ்வளோ பேர் இருக்கு, பார்த்து போவாங்க. பா இங்க வாருங்க. லெவலில் இருக்குது. அதுவும் சிட்டிக்கு பக்கத்துலேயே, சென்னை சிட்டிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு இயற்கையோட ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ்னால் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். பாருங்கள், நான் சுற்றி சுற்றி பார்த்துருந்தேன். ஆனால் குப்பையே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், கீழே கொஞ்சம் பாருங்கள். அப்படி எவ்வளோ குப்பை பாருங்கள். நான் எப்பயும் சொல்கிறது தான், தயவுசெய்து இந்த மாதிரி குப்பையை போடாதீங்க. மரம் கூட, மரத்தோட வேறு கூட கீழே போகாத நிலைமை ஆகிடும். தயவுசெய்து அதுமாரி போடாதீங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், தயவுசெய்து இதுமாரி போடாதீங்க. இப்போ உள்ள மூலவர் பார்க்கலாம் பூட்டிகிட்டு இருக்கு. நமக்கு இருந்து அதிர்ஷ்டம் உள்ள தான் போல. உள்ள காமிக்கு உள்ள பூட்டிகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி கம்பி இது பண்ணி, இரும்பு கம்பி போட்டு பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது மேலே பாருங்க, கோயில் உள்ள பாருங்க, சுற்றி வந்து இரும்பு கம்பியில போட்டு இது பண்ணியிருக்காங்க. உள்ள குரங்கு எதுவும் வராத மாதிரி. கண்டிப்பாக நான் வந்த டைம் குரங்கு இல்லை, நீங்கள் வரப்போ கண்டிப்பாக கொஞ்சம் சேஃப்டியோட வாங்க. இங்கே பாருங்க, இந்த கோயிலோட அமைப்பு பாருங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தசாவதாரத்தில் அந்த கதைக்காலத்தை வச்சு உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சிலையாக நிறைய வடிச்சிருக்காங்க. அருமையாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம பெருமாளை வழிபட்டுட்டு வேண்டிட்டு இப்போ வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா ஜில்லுன்னு நல்லா காற்று வருது, குளுமையாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மலையை பற்றி இப்போ நம்ம முழுசாக பார்க்கலாம். இந்த மலையை பற்றி நான் சொல்லவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலை பேர் பார்த்திங்கன்னா ஔஷதகிரி. இந்த ஔஷதம் என்றால் இந்த மருந்து, மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க, மருத்துவம் அந்த மாதிரி வரும்போது இது ஒரு மூலிகை மலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆப்பூர் ஒரு சின்ன கிராமம், அழகிய கிராமம், இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த மலையில் ஆப்பூர் காப்பு காட்டில் அமைந்திருக்கு இந்த பெருமாள் கோவில். அருமையாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா டைமிங் சொன்னார் ஐயர், அதுவும் நல்லா பார்த்துங்க. டைமிங் சொல்கிற பாருங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலைல 9, அதாவது காலைல 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருப்பாங்க. இதே மற்ற டைமில் திங்கட்கிழமை டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு டு 6:30, 7:30 ½ hour தான் இருப்பாராம். நான் நம்பர் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அவர் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் வரோம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூட நீங்கள் வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். நான் நம்பர் கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன். இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா சரியான வெயில். நாங்கள் வேறு கொஞ்சம் வெயில் டைமில் ஏறிட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா
தலையில் எண்ணெய் எதுவும் வச்சுல. வாட்டர் பாட்டில் ஒன்று தான் எடுத்துன்னு வந்தோம். கண்டிப்பாக அது பத்தவே இல்லை எங்களுக்கு. நீங்கள் வரும்போது வாட்டர் பாட்டில் கொஞ்சம் 2-3 ஆளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக பத்தே பத்தாது. அதேமாரி ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஒரே கிளி சத்தம் அமைதியாக இருக்குது. எங்களுக்கு ஏறும்போது செம மைண்ட் டென்ஷனோட ஏறணும். பதட்டத்தோட ஒரு பதட்டம். ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டச்சே விட்டு போயிடுச்சு. இப்போ இந்த மலையில் வந்து உட்காந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி இப்போ தான் ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. சரி, கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். டைம் ஆகிட்டே இருக்குது. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். வாங்க. வாங்க, திருப்பியும் வெயிலே கீழே இறங்குறோம். இங்கேருந்து பாருங்க, அந்த ஏரி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கேருந்து பாருங்க, நாங்கள் தொடர்ந்து இருக்கோம். கால் பத்திக்குது. ஸோ மலை ஏறி இறங்கிட்டோம். ப்ரோ எப்படி இருந்துச்சு ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மலைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம இதுக்கப்புறம் சிறப்பாக வீடியோ வரப்போகுது. எல்லோரும் தொடர்ந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஆதரவு தாங்க. நீங்கள் என்ன லைக் ஷேர் அதை சொல்கிறீங்க? சொல்ல மாட்டேன். சரி, நம்ம சேனலில் வந்து நான் கேட்குறேன், நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வர வீடியோவும் எஃபோர்ட் போட்டு தான் வரப்போகுது. சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சொல்லிட்டு ப்ரோ. நன்றி சொல்கிறேன். நன்றி. நன்றி.